உங்களால 30 நாள்ல இங்கிலீஷ் கத்துக்க முடியுமா? அப்படிங்கிற கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா நெறைய மக்கள் இருக்கு. ஸோ யூடியூப்லயும் சரி, ஆன்லைன் கிளாஸஸ், ஆஃப்லைன் கிளாஸஸ் எல்லா இடத்துலயும் உங்களால இங்கிலீஷ் 30 நாள்ல கத்துக்க முடியும், 60 நாள்ல கத்துக்க முடியும், 100 நாள்ல கத்துக்க முடியும் அப்படின்ட்டு நெறைய மக்கள் சொல்றாங்க. ஸோ இது சாத்தியமா? ஸோ இந்த கேள்விக்கு இன்னைக்கு நான் பதில் சொல்ல போறேன். ஸோ இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாங்குவேஜ். ஸோ இந்த லாங்குவேஜ் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் லாங்காக கற்றுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த 30 நாள் இங்கிலீஷ் கற்றுக்கலாம், 60 நாளில் கற்றுக்கலாம், 100 நாளில் கற்றுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா ஸோ அந்த கனவை பிரேக் பண்ணிடுங்க. ஏன்னா இட்ஸ் அ லாங்குவேஜ். யூ ஹாவ் டு லேர்ன் அ லாங்குவேஜ் அவர் என்டையர் லைஃப் ஆஃப் யுவர் ஜேர்னி. ஸோ கைஸ், ஸோ இன்றைக்கி இங்கிலீஷ் எப்படிலாம் கற்றுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னா பேசிக்காக நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் நிறைய வேணும். டென்சஸ் நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணுறது, ப்ரிப்போசிஷன், கன்ஜெக்ஷன், ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் ஃப்ரீயாக 30 நாள் கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். தட் வில் ஹெல்ப் யூ ஃபார் இம்ப்ரூவிங் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ஹவ் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பேசுறது எல்லா டிப்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் இருக்கும். ஸோ அந்த வீடியோஸ் பார்த்து நீங்கள் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் எப்படி இங்கிலீஷ் கற்றுக்கிட்டேன், இந்த 30 நாளில் இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்களுக்கு என்ன டிப்ஸ் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட், என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா சிறைகள் சேட்டும். நான் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்திலே படித்த ஒரு ஸ்டூடெண்ட். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடையாது. நானே அமௌண்ட் ஏர்ன் பண்ணி நானே படித்தேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே இங்கிலீஷ்லேயே பேசாதனா, இங்கிலீஷ் லாங்குவேஜே சூஸ் பண்ணாதனா எல்லா இடத்துலையும் அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, கண்ணீரோடு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் இந்த லாங்குவேஜ் தெரியாமல் அவமானப்பட்டிருப்பீங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய லைஃப்பில் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இருக்கும். ஏன்னா நம்மள மாதிரி புவர் பீப்புளுக்கு, அதாவது புவர் ஃபேமிலி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்புகள் கிடைக்கிறதே பெரிய விஷயம் தான். ஸோ அந்த வாய்ப்புகளும் ஏதோ ஒரு காரணத்தால் தட்டி பறிக்கும் போது ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்களா? ஸோ எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக போட்டுருங்க. கவலைகள் வாழ்க்கையில் இருக்க வேண்டியது தான். பட் இப்போ அதை உடைக்க வேண்டிய தருணம். ஸோ இன்றைக்கி என்னோட ஜேர்னியில் நான் பண்ண 4 விஷயங்கள் தட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ரீடிங். எனக்கு இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினைக்கிறப்ப என்கிட்ட காசு இல்லை, எந்த ஒரு இன்ஸ்டியூட்டும் போக முடியல. அப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வீடியோஸ் அந்தளவுக்கு இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா இங்கிலீஷ் புத்தகங்கள் படித்தா இங்கிலீஷ் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு சில பேர் சொன்னாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா புத்தகம் வாங்குறதுக்கு காசில் நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு போனேன். டெக்கான் க்ரானிக்கல் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு புரியாது. நான் டெய்லியும் 1/2 மணி நேரம் படிச்சுட்டு இருந்தேன். 60 நாள் கண்டினியூஸாக டெக்கான் க்ரானிக்கல் நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா படிச்சிருந்தேன். எடிட்டோரியல் பேஜ் அப்படின்ற ஒரு பேஜ் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சிஸ்டர் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதை நான் படிச்சுட்டே இருக்கிறதுக்கு எனக்கு வந்து ப்ரொனவுன்சியேஷன் ஓரளவுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு படிக்கும்போது தப்பாக படிப்பாங்க. பட் நான் தப்பாக படிச்சுட்டு இருந்தாலும் அது எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு போக போக எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் படிக்க ஆரம்பிச்சிட்டா நான் புரியல. ஸோ அடுத்து என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸிங். டேரெக்டாக நான் வந்து ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்குள்ளே போயிட்டேன். இந்த ஓப்பன் டாக், அப்புறமேட்டுக்கு இந்த ஏஎஸ் ஃப்ளூயன்சி அண்ட் சம் ஆஃப் த பெஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்பீக்கிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரீடிங், தென் பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக ஸ்பீக்கிங் போயிட்டேன். கிராமர் எதுவுமே கற்றுக்கல. ஸ்பீக்கிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஃபாரின் கண்ட்ரி பீப்புள், இந்த கொரோனா டைமில் ஃபாரின் கண்ட்ரி பீப்புள்ஸ் அண்டு நிறைய ஸ்டேஞ்சஸ் கூட பேசி ஒரு 10 மினிட்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டாக் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனில் பேசி ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேச கற்றுக்கிறேன். சரி, இதெல்லாம் ஏன்டா சொல்கிறேன் எங்களுக்கு அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். ஸோ என்னுடைய அப்ஜஸ்ட் மைண்ட் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட் எந்த ஒரு விஷயத்தையும் 30 நாளில் கற்றுக்க முடியும், 100 நாளில் கற்றுக்க முடியும், 60 நாளில் கற்றுக்க முடியும்ட்டு நினைக்காம நான் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஜஸ்ட் நம்மளால என்னைக்காவது இருந்தாலும் பேச முடியுங்கிற ஒரு நம்பிக்கையோட நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் நான் வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிவ் அப் பண்ணவே இல்லை. கன்சிஸ்டன்சியை ரொம்பவே நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ அடுத்தது நான் கிராமர் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு நான் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாமே ரெக்டிஃபை பண்ணி இன்றைக்கி நான் ஓரளவுக்கு நல்லா பேசுகிறேன். நான் வந்து ரொம்ப ஃப்ளூயண்ட் இங்கிலீஷில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. பட் நான் எல்லா ஃபாரினர்ஸ் கூடயும் பேசியிருக்கேன். மேக்ஸிமம் நிறைய பேசியிருக்கேன், நிறைய பேர் கூட கம்யூனிகேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஜேர்னி தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் பண்ண விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரீடிங், அடுத்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஸ்பீக்கிங், தேட் ஆல்சோ வில் பி லிசனிங், தென் written communication skill and developing my vocabulary and the grammar. So this kind of activities I did to improve my spoken English. ஸோ நீங்கள் 30 நாள் இங்கிலீஷ் கற்றுக்க நினச்சிங்கன்னா கைஸ் 30 நாளில் கண்டிப்பாக உங்களால் கற்றுக்க முடியும். பட் 30 நாள் நீங்கள் கண்டினியூஸாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 30 நாள் ஏன் நினைக்கிறீங்க? 30 நாளுங்கிறது ஒரு கடமை மாதிரி. இந்த லாங்குவேஜை கற்றுக்கிட்டு நீங்கள் மேலும் மேலும் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு விஷயம் சொல்கிறேன், மனசில் எப்பவுமே வச்சுக்கோங்க.
கனவு இல்லாத வாழ்க்கை துடுப்பு இல்லாத படகுக்கு சமம். துடுப்பு இல்லாத படகுல எப்பவுமே யாருமே பயணிக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. நீங்கள் 30 நாளில் கற்றுக்கிட்டா போதும், 60 நாளில் கற்றுக்கிட்டா போதும்னு நினைக்காதீங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு கடமைக்காக கற்றுக்கிறதுனால தான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரொம்பவே ஒரு ஈகர்னஸோடு இருக்க மாட்டீங்க இந்த லாங்குவேஜ் இந்த லேர்ன் பண்ணுறதுக்கு. நான் ரொம்ப பேசணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நினைக்காதீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெயின், அந்த எமோஷன். ஒரு தமிழ் மீடியத்தில் படித்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருந்தாலும் சரி, நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்போது அது கிடைக்காம போகும்போது நமக்கு அவ்வளோ ஒரு மாதிரி இருக்கும். வாழ்க்கையில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த லாங்குவேஜ் வந்து கற்றுக்கோங்க. நீங்கள் இந்த லாங்குவேஜ் வந்து கற்றுக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிராமர், ஸ்பீக்கிங், லிசனிங் அண்ட் ரீடிங். ஸோ இந்த 4 விஷயத்தையும் எப்படி வந்து நம்ம வாழ்க்கையில் கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணுறது அப்படின்ட்டு நம்மளோட யூடியூப் சேனல் இருக்குது. அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்து உங்களுடைய லைஃப்பில் இங்கிலீஷ் லாங்குவேஜை ஃபாஸ்டராக கற்றுக்கோங்க. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா சக்ஸஸோட முதல் படியில் இருக்கீங்க. அதனால தான் இந்த வீடியோவை இந்த நிமிடம் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க நான் எப்பவுமே வாழ்த்துறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஹேவிங் ஆல் தி சக்ஸஸ் ஆன் த வே யூ லிவ் யுவர் லைஃப். I wish you all the best again once for watching this video till now. This is Sreel Setu signing off till meet you in the next video. Bye bye. Love you.